ஹாய், வணக்கம் அன்பு உலக உறவுகளே. உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார் பேசுகிறேன். தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம எதிர்பார்த்த ஒரு காலகட்டம் வந்திருக்கு. ஆமாங்க, மாங்காய் பறிக்கக்கூடிய காலகட்டம். இந்த சீசனில் பறிக்கக்கூடிய அந்த மாங்காய், வேப்பிலை, வைக்கோல் இதெல்லாம் வைத்து பழுக்க வைக்கும்போது சுவையாக இருக்கும். இந்த ஆண்டு மாங்காய் விலை ரொம்ப குறைவு. ஆனால் நம்மகிட்டையும் இப்போ தான் காய் பிடிச்சிருக்கு. அதனால் எல்லா பக்கமும் காய் தீர்ந்த பிறகு நம்மகிட்ட பறிக்கிற மாதிரி இருக்கும். இதை மாங்காய் இறக்குதல் அப்படிம்பாங்க. இந்த மாங்காய் இறக்குதலுக்கு தனியான ஒரு சுரண்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில். இந்த சுரண்டி இருக்குது. அடியில் வலை கட்டியிருப்பாங்க. நம்முடைய அந்த வலை கட்டின சுரண்டியை பார்ப்போமா? வாங்க பாருங்க நண்பர்களே. இந்த மாங்காய் தெரியுதா? இந்த மாங்காயை நம்ம ஒரு சாதாரண கம்பை வச்சு பறித்தோம் அப்படின்னா இதில் உள்ள மாங்காய் கீழே விழுந்து அடிபட்டு போயிடும். பழுக்க வைக்க ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு பயன்படாமலே போயிடும். அதனால் இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் இந்த வலை கட்டிய சுரண்டி. தெரியுதா? இந்த வலை கட்டின சுரண்டியை வச்சுட்டு அப்படியே மாங்காய் எங்கே கிடக்குன்னு பார்த்து சரியாக அந்த வலைக்குள்ளே கொடுத்து அப்படி எழுதிட்டோம்னா பாருங்க, வலையில் மாங்காய் தெரியுதா? இப்படி தேடி தேடி பறிக்கணும் நண்பர்களே. இந்த வேலையை ரொம்ப எளிதாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இயற்கை பாதுகாவலர்களான முசுறுன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில். எறும்பு, சிகப்பு எறும்பு. ஒரு தோட்டத்தில் சிகப்பு எறும்பு இருந்ததுன்னா தோட்டம் வளமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த முசுரை நம்ம மேலே விழுந்துடாமல் பார்த்து பார்த்து பறிக்கணும். பாருங்கள், இந்த மாங்காயில் எவ்வளோ முசுறு கிடக்குன்னு.